2 தினங்களுக்கு முன்பு ராமர் கோயில், அதாவது அயோத்தியில் புதிதாக திறக்கப்படவிருக்கிற ராமர் கோயிலில் குண்டு வைப்போம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் கொல்லப்படுவார் என்று சொன்னார்கள். அதற்காக 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா? 2 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் காவல்துறை இவரை விசாரிக்கிறது. இந்த 2 பேரை விசாரிக்கும் போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது. Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட், திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு ராமர் கோயில், அதாவது அயோத்தியில் புதிதாக திறக்கப்படவிருக்கிற ராமர் கோயிலில் குண்டு வைப்போம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் கொல்லப்படுவார் என்று சொன்னார்கள். அதற்காக 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள் இல்லையா? 2 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் காவல்துறை இவரை விசாரிக்கிறது. இந்த 2 பேரை விசாரிக்கும் போது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது. அது என்ன தகவல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர்களை இயக்கியது, அதாவது முஸ்லிம்களுடைய பெயரில் போலி இமெயில் ஐடி ஆரம்பித்து இப்படிப்பட்ட செய்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களை இயக்கியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவேந்திர திவாரி என்று சொல்லக்கூடிய நபர். இவன் யோகி ஆதித்யநாதோடு சேர்ந்து நிற்கக்கூடிய, அதே மாதிரி பூங்கொத்து கொடுக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இவனுக்கு ஏராளமான பொறுப்புகள் வேறு இருந்திருக்கிறது. இவன் பாத்தீங்கன்னா பாரதிய கிசான் மஞ்ச், பாரதிய கோ சேவா பரிஷத், பசு பாதுகாப்பு தலைவர், இப்படி ஏராளமான பொறுப்புகளில் இருந்தவர் தான் இந்த தேவேந்திர திவாரி என்று சொல்லக்கூடிய நபர். இவன் சொன்னதன் பேரில் தான் இவர்கள் இப்படிப்பட்ட செயலில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது கூடுதலாக போலீஸ் விசாரணையில் இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. இது ஒன்று. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இது தகவல் வந்திருக்கு இல்லையா? அவர் கைது செய்யப்படணும் இல்லையா? ஆனால் அது எதுவும் இன்னும் நடக்கல. அதுவும் நடந்திருக்கிறது எங்க? உத்தரப்பிரதேசத்துல. நல்லா கேட்டுங்க. உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அவர் மீது ஆக்ஷன் எடுப்பாங்களா? பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு குற்றம் செய்பவர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, மற்ற கட்சிகளில் இருந்து குற்றம் செய்பவர்களை பாஜக தன்னோடு இணைத்துக் கொண்டால் அவர்கள் பரிசுத்தமானவர்களாக மாறிவிடக்கூடிய காட்சி மோடியினுடைய ஆட்சியில் நடைபெறுகிறதா இல்லையா? மிகப்பெரிய ஊழல் பேர்வழிகள் என்று இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பாஜகவில் இணைந்தால் அவர் சுத்தமானவராக, அவருடைய கருப்பு பணங்கள் எல்லாம் வெள்ளையாக மாறிவிடுகிறது. இது நடக்கிறதா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைக்கு மிகப்பெரிய குற்ற பின்புலம் உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மீது வழக்கு வந்தால் கூட அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்படுகிறார்கள். இது எங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பனாரஸ் இந்து கல்லூரியில் நடைபெற்ற ஒரு கொடூரமான சம்பவம் இல்லையா? இது தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ நடந்திருந்தால் சங்கிகள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு ஒன்றும் புரியல. உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவம் இல்லையா? இதற்கு மோடி என்ன பதில் சொல்ல வருகிறார்? ஏன்னா மோடி போற இடத்துல பூரா சொல்றாரு, நாரி சக்தி நாரி சக்தின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்றாரா இல்லையா? ஆனா இவர்களின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை நாடு ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீர்களானால் மோடி அவர்களுடைய ஆட்சியில், பாஜகவுடைய ஆட்சியில், RSS உடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கொடுத்திருக்கிறார்கள். மலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்குள் உறுப்பினராக இருக்கிறாரா இல்லையா? மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்குள்ளான RSS பாஜகவினுடைய தலைவர் ஒருவர், அவர் எங்க இருக்கிறார்? பாராளுமன்றத்திற்குள் இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் சீட்டு கூட கொடுக்கப்படலாம். யார் கண்டார்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.